உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் நீங்கள் பாவம் பிரயாசப்பட்டு வண்டி ஏறி அது ஏறி ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க. அதனால் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சாயந்தர கூட்டம் எதுக்குன்னா வெறும் ஹீலிங், சுகமளிக்கிற கூட்டம். சொல்லுங்கள் பார்க்கலாம். சுகமளிக்கிற கூட்டம். இந்த சுகமளிக்கிற கூட்டம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை தரணும். சுகன்றதுக்கு ஏதோ சரீர பலவீனம் மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஆத்மாவில். சில பேர் சொல்லுவாங்க மனசே சரியில்லையா, மனசே சரியில்லை, ஏன் எதுக்கு சரியில்லைன்னு தெரியல அப்படின்வாங்க. அந்த மனசு சரியில்லாத கவலைன்ற நோய், குழப்பன்ற நோய், பிரச்சனைன்ற நோய் எல்லாத்துலேருந்து இயேசு விடுதலை தருவார். இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன அதில் எப்படி ஒரு சுகத்தை தருவார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் ஒரு வார்த்தையின் தேவன். இங்கே ஒரு பெரிய சொருபமோ படமோ சிலுவையை விழுந்து கும்பிடுங்க, இல்லது இதுக்கு 2 மாலை போடுங்க, இதுக்கு 2 பாலை ஊற்றுங்க, 2 தேங்காய் எடுத்து உடச்சிட்டு எதையாவது பூவை போடுங்கலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வார்த்தைகள் வரும். நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்கள் இயேசு செயல்படுகிற விதம், இயேசு எப்படி சுகம் கொடுக்குறாரு, இயேசு எப்படி பலன் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில பேர் பாட்டு பாடும்போதே சுகம் பெற்றுக்கொள்வாங்க. நான் நிறைய கூட்டத்தில் பார்த்துருக்குறேன். நல்ல பாடலை உணர்ந்து சுகம் தர வேண்டும் அந்த பாடலை பாடும்போது திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி தாக்கின மாதிரி சுகம் பெற்றுக்கொள்வாங்க. சில பேர் அமைதியாக உட்கார்ந்துருக்கும்போது அவங்க சுகம் பெற்றுக்கொள்வாங்க. சில நேரங்களில் ஜெபிக்கும் போது சுகம் பெற்றுக்கொள்வாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தைகள் போய் தொடும். அந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொன்னார், தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அப்போ உங்களை குணமாக்குவார், உங்களை சுகமாக்குவார். இப்போ நீங்கள் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளணும், வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். உங்கள் காதை 2 திறந்து வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? அடிக்கடி ஏன் கொட்டாய் நான் யோசித்தேன். ஏன்னா பிசாசு என்ன செய்வோம், கொட்டாய் விட வைப்பான். நீங்கள் நல்லா கொட்டாய் விடும்போது பாருங்கள், காது 2 கேட்காது. நல்லா திறந்து விட்டிங்கன்னா சுத்தமாக காற்று அடைச்சிக்கும். அது என்னவோ அப்படி ஒரு சிஸ்டம். அதனால் நல்லா கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா காற்றை உள்ளே போகாது, உங்களுக்கு வேண்டிய சுகம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் எல்லா கவலையும் எல்லா பிரச்சனையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, நான் ரொம்ப நேரம் போட்டு இது பண்ண மாட்டேன். நீங்கள் எவ்வளோ தாங்குன்னு எனக்கு தெரியும், இங்கேருந்து பார்த்தாவே தெரியும். அதனால் நான் அரை மணி நேரத்தில் முடிச்சுடுவேன். மீதி 15 நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் நல்லா கேட்கணும். அந்த கேட்டு இப்படி தான் இயேசு செயல்படுவார். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சிலர் செருப்பெல்லாம் போகணும், மேலே போகணும், வெறுந்தரையில் படுத்துக்கணும், அதை படுத்துக்கணும், இதை படுத்துக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், மொட்டை அடிச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எதுவும் அடிக்க தேவையில்ல, மொட்டையும் அடிக்க தேவையில்ல, இது குத்துக்க தேவையில்லை, ரத்தம் ஒரு சொட்டு ரத்தமும் சிந்த தேவையில்லை. காதை மட்டும் ஓப்பனாக வச்சுக்கணும். முடியுமா முடியாதா? முடியுமா? இப்போ யாராவது உங்கள் சித்தப்பா இப்படி சொல்லிட்டாரு, எங்கள் பெரியப்பா இப்படி சொல்லிட்டாரு, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி சொல்லிட்டான்னு உட்காந்துருக்கூடாது. ஏசு என்ன சொல்ல போகிறான்றதை கேட்கணும். கேட்பீங்களா? யோசிக்கிறீங்க, முடியுமா தெரில. நல்லா நான் கடைசியில் கேள்வியும் கேட்பேன். கேள்வி கேட்டாக்க உங்களுக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் கொடுக்கலான்றாங்க. அடுத்த வாரத்துலேருந்து அதை வச்சுருக்கேன். இப்போ தான் திடீர்னு ஒரு ஐடியா வருது. அந்த வசனத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ரைஸ் ஏதோ துட்டோ இப்போ பொருளோ ஏதோ ஒன்றா தருவேன். உங்களுக்கு அதை கேட்கணும். அதனால் வாலிப பிள்ளைங்க நல்லா கேளுங்க. இந்த வார்த்தைகள் ஒன்றும் பவர், ஒவ்வொன்றுத்துலேயும் பவர் இருக்குது, ஒவ்வொன்றுத்துலேயும் அதில் அத்தாரிட்டி இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஒவ்வொன்றுத்துலேயும் வல்லமை இருக்குது. அப்படியே ஷாக் அடிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும். அல்லேலூயா. சில பேர் உடம்பெல்லாம் உதறும், எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி உள்ள பவர் இருக்குது. அதனால் நான் இப்போ ஒரு இயேசு பார்த்திங்கன்னா சில நிகழ்ச்சிகள், இயேசு எப்படிலாம் தன்னுடைய தெய்வத்தன்மையை, தெய்வத்துவத்தை அவர் எப்படி பண்ண சில நிகழ்ச்சிகள், அவருடைய போதனைகள், அவருடைய வசனங்கள் அதன் மூலிமா வெளிப்படுத்துகிறார். இந்த நாளில் ஒரு நிகழ்ச்சியை நாம் வாசிக்க போகிறோம். அதன் மூலிமா நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின புத்தகம் 5லேருந்து 5ஆவது அதிகாரம் 15லேருந்து 25 வசனம், 10 வசனம். எல்லாம் உங்களுக்கு எல்லோரும் தமிழ் தெரியல, சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் 1 2 3 சொல்ல சேர்ந்து வாசிங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ எக்ஸசைஸ் கொடுத்தா தான் நீங்கள் தூக்கம் வராமல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். சரி, வாசிப்போமா? வாசிக்க, எல்லாம் படிங்க. 1 2 3. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரப்பிட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகள் நீங்க சௌக்கியம் அடைவதற்கு கூடி வந்தார்கள். அடுத்த வருஷம் போடு.
அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பின்பு ஒரு நாள், வாசிக்க என்ன சத்தத்தை காணோம், மறைக்கிறேன்னா எப்படி வந்துடுறேன், இந்த பக்கம் மறைச்சா பரவாயில்ல நினைக்கிறேன். சரி, பின்பு கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்தில் வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிரியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் மூலமாய் வைக்கவும் பகை தேடினார்கள். அடுத்த வருஷம், ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போவதற்கு வகை காணாமல் வீட்டின் வீட்டின் மேல் ஏறி பரவாயில்ல, தீர்த்தா நல்லா வாசிக்குது, பாட்டு உரமா நல்லா கேது, வாசி என்ன சவுண்டு. அடுத்தது அப்படியே சவுண்டு கம்மியாகிட்டே போகுது, என்ன இது குறையுதா, சுருதி குறைஞ்சிட்டே போகுது. அடுத்தது அடுத்தது அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிழ்படி தன் வீட்டுக்கு போனான். இதில் நீங்கள் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு உபதேசிக்க தொடங்கினார். இயேசு உபதேசிக்க தொடங்கின உடனே அந்த நீங்கள் படித்தது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, சொன்னது எதாவது புரிஞ்சுதா, படித்தது ஞாபகம் இருக்கா? இயேசு உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு எல்லா தேசத்துலேருந்து ஆட்கள் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? தங்களுக்கு வியாதி பிடிச்சிருக்குது, டாக்டரால் சுகமாக்க முடியல, பலவீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை தேடி வந்தாங்க. அப்படி தேடி வரும்பொழுது ஒரு நாள், இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன், ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு வீட்டுக்குள்ளே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேத சாஸ்திரிங்க, நியாயசாஸ்திரிங்க, வேத பாரகர், நியாயசாஸ்திரிங்க எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. ஒருத்தர் திமிர்வாதக்காரனை ஒருத்தர் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தோடனே உள்ளே போக முடியல, ஃபுல்லாக கூட்டம். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்துட்டாங்க. இயேசு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோன்னா ஒரே கூட்டம் தான். வியாதியஸ்டே ரொம்ப காசு இல்லாமல் சுகம் கிடைக்குதுரா, காசு இல்லாமல் எல்லாம் கிடைக்குதுரா, சும்மா அவர் தொடராரு சுகமாவது, வார்த்தை பேசுகிறாரு சுகமாவது, எழுதுனாடான்னு சொல்கிறாரு சுகமாவது, ஐயோயோ எப்பான்னு சொல்லிட்டு சும்மா வீட்டுக்குள்ளே எல்லாரும் கொண்டாந்துடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு திமிர்வாத நோய், நிறைய பேர் சுகம் பெற்றுக்கொள்ளாங்க. அதில் ஒரு சுகத்தை பற்றி இந்த இடத்துல போட்டிருக்குது. அது என்னென்னா, ஒரு திமிர்வாத நோய் பிடிச்ச ஒரு ஆள். திமிர்வாதம்னா தெரியுமா? திமிராக இருப்பான்னு நினச்சிங்களா? ரொம்ப திமிர் பிடிச்சான்டா அவன், ஆள் அப்படியே ரொம்ப திமிராக இருக்கிற ஆள் அப்படி அடியில், அது வேற நோய். இந்த திமிர்வாத நோய்னா வாதத்தில் திமிர்வாதம்னு, திமிர முடியாத வாதம். வாதத்தில் பல வாதங்கள் உண்டு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு மட்டும் விழுந்துடும், கண்ணு மட்டும் அப்படி இந்த இடம் வேலை செய்யாது. சில பேருக்கு ஒரு கால் ஒரு கை விழுந்துடும், சில பேருக்கு கால் மட்டும் விழுந்துடும், சில பேருக்கு கண்ணு மூஞ்சில் கூட முகத்தில் கூட அந்த வாத நோய் வரும். ஒரு பக்கம் கண்ணு டப்ஸ் அடிச்சுட்டு இருக்கும், ஒரு பக்கம் வேலை செய்யாது. இப்படி வாதத்தில் பல வாதம் இருக்குது. திமிர்வாதன்றது என்னன்னா, தலை உச்சி முடியிலிருந்து கால் பாதம் உடனே எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. சரி, இப்போ திமிர்வாதனாண்டா, திமிர்வாதனா இப்படி யோசிக்கிறேன். அப்படி திமிர்வாதனாண்டா கை கால் விழுந்து போகிறது இல்லை, கை காலில் விழுந்து மொத்தமாக விழுந்து போகிறது. என்னாவது? மொத்தமாக விழுந்து போகிறது, சுத்தமாக கொண்டுமே வேலை செய்யாது. அவனை அப்படியே படுக்கையில் போட்டான்னு வச்சுங்க, அப்படியே போட்ட மாதிரியே கிடப்பான். அவனுக்கு இப்போ கூட வாத நோய்க்கு மருந்து கிடையாது. ஏதோ ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணுறாங்க வழியே வாத நோய்க்கு கிடையாது. அதுவும் திமிர்வாதத்தில் சுகமே கிடையாது. ஆள் படுத்தானா அவன் தான் ஃப்ளாட்டு. அவன் ஒரு இடத்துல போட்டான்னா
அவனை அப்படியே கிடப்பான், கட்டிலோட கிடப்பான். கட்டிலுக்கு ஒரு திரும்பி கூட படுக்க முடியாது. அவனுக்கு தண்ணி தாங்கன்னா எப்படி சொல்லுவான், ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை எப்படி சொல்லுவான், குளிருதுனா எப்படி சொல்லுவான், பசிக்குதுனா எப்படி சொல்லுவான், ஏதாவது ஒரு சின்ன வேலை என்னை போய் அங்கே விடுதுன்னு சொல்கிறதுக்கு சொல்லுவான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு விரலை கூட அசைக்க முடியாது, கண்ணு மாத்திரம் தான் அசைக்க முடியும். கண்ணை இப்படி நவுத்த முடியும் மொழிய, கண்ணால் பேச முடியும் மொழிய, வேறு எதுவுமே பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை அவங்க தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தால் வீடு ஃபுல்லாக ஆட்கள் இருக்கிறாங்க. ஆட்கள் இருந்ததுனால உள்ளே போக முடியல. என்ன போக முடியல? உள்ளே போகணும். இப்போ ஐயோ உள்ளே போக முடியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாடா வீட்டுக்கு போகலாம், இன்னொரு வாட்டி இயேசு வந்தால் பார்த்துக்கலாம், திரும்பிட்டு போகல. எவ்வளோ கூட்டமாக இருக்குதே, இந்த கூட்டத்தில் போய் எப்படா நம்ம போகிறதுன்னும் போகல. 4 பேர் தூக்கிட்டு வந்தான்னு போட்டுருது. சில இடத்துல 4 பேர் தூக்கிட்டு வந்தான்னு போட்டுருது. 4 பேர் 4 காலை பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்தோடனே உள்ளே போக முடியலன்னா அவங்க பயப்படல. டேய், ஒரு முடிவு எடுப்பண்டா, இன்னைக்கு இவனுக்கு சுகம் கிடைச்சாகணும், இன்னைக்கு இவனுக்கு விடுதலை கிடைச்சாகணும், இவனுக்கு சுகத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், கட இயேசு வந்து உபதேசிச்சார். உங்களுக்கு விளக்கம் தர முடியுமா? பாருங்க, இயேசு வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணிருக்காரு பாருங்க. எல்லாம் அப்படி பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சீரியஸாக கேட்குறாங்க. எல்லாம் உங்களை மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். உபதேசம் தான் எடுத்த உடனே சாங்கியெல்லாம் கிடையாது. சாங்கியம், சடங்கு, சம்பிரதாயம், அதை பண்ணி குட்டிக்காத்தாட்டி அதெல்லாம் கிடையாது. உபதேசம் தான், வார்த்தைகள் தான், வசனங்கள் தான். அந்த வார்த்தைகளை கேட்கணும். ஆமாம், படைகளை தூக்கிட்டு போகிறாங்களா? அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ கஷ்டம். ஒரு ஆளை வந்து மேலே தூக்கிட்டு போனால், அதுவும் வெயிட்டோடு தூக்கினா சாதாரண வேலையாது. அதுவும் அவன் ஹெல்ப்பே பண்ண மாட்டான். அதுவும் சாதாரணமாக சுடுகாட்டை தூக்கிட்டு போனாலும் ஃப்ளாட்டாக இருக்கும். இது மேலே தூக்குறான்னு பாருங்க, மேலே தூக்கிட்டு போகிறானுங்க. அடுத்த காமி அப்போ இறக்குறான்னு பாருங்க. எவன் கூட தெரியல, பிரிச்சுட்டானுங்க. எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டானுங்க. வீட்டையே பிரிச்சுட்டானுங்க. பிரிச்சுட்டு கயிறை கட்டி இறக்குறானுங்க. தெரியுதா? மேலே அடிக்கிறானுப்பா 4 பேர். கயிறை கட்டி அப்படியே கீழே விடுறாங்க. விட்ட உடனே அவங்க வந்து இயேசு என்ன பண்ணுறாரு, சுகமாக்குறாரு. அது முன்னாடி போட்டு அப்போ வந்து இயேசு பார்க்குறாரு பாருங்க. இயேசு பார்த்துட்டு அவர் என்ன போடுறாரு, அவர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எழுந்து நட, உன் படிக்க எடுத்துட்டு நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லிருப்பாங்க தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயமா பார்க்க போறோம். முதல்ல அவங்க தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தோடனே உள்ள வந்து போக முடியல. உள்ள என்ன பண்ண முடியல, உள்ள போக முடியல. உள்ள யார் உட்காந்துருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, சதுசேயர்கள், வேதபாரர்கள், நியாயசாஸ்திரிகள் அப்படின்னு நிறைய பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் ஏன் சுகம் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுக்க ஒரு ஆள் உட்காந்துருக்கிறான். குறுக்க இயேசுகிட்ட போக முடியல. குறுக்க ஒரு 2 பேர் விசுவாசி உட்காந்துருக்கிறான். இவனை பார்த்தோன்னா வந்தாருலாம் திரும்பி போயிடுது. ஒருத்தருக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க. ஒருத்தருக்கு வியாதி இருக்குது, ரொம்ப வியாதி, ஆஸ்மா வியாதி இழுத்துட்டு இருக்குது. அவர் போய் சர்ச்சுக்குள்ளே வராருன்னு வச்சுங்க. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வியாதி, ஆஸ்மா வியாதி இருக்குதுங்க, ஆஸ்மா இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேங்க, இயேசு சுகமளிக்கணும் வரேன்னு சொன்னான்னு வச்சுங்க. அவர் சொல்லுவார், ஏப்பா நான் 10 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஆஸ்மா உன்னோட மோசமாக இருக்குது, எனக்கு சுகமே ஆகலை. அதே மாதிரி தடைகள் உண்டு. பார்க்க பூச்சி கூட ஒரு தடை தான். நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் போகுது. என்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சுகமாக்கப்படலை அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வேத பாருங்கள், வேதத்தை படித்த ஆட்கள் சொல்கிறாங்க. நான் கவனிக்கிறீங்களா? ஏமா இந்த மாதிரி வேத பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சாகணும். நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன சொல்கிறாங்க, வியாதி வந்துச்சா, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சாகணும். பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சா உங்களுக்கு வந்து இது கிடைக்காது, சுகம் கிடைக்காது, பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சா ஆகணும். சில பேர் சொல்கிறாங்க, அழுதுட்டேன்னு சொல்லலாம், யார் செஞ்ச பாவமாக தெரியல, இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன செஞ்ச பாவத்தை இந்த ஆளை கல்யாணம் பண்ணி பாடுபட்டு இருக்க அப்படின்வாங்க. யார் செஞ்ச பாவமே தெரியல, எனக்கு இந்த பிரச்சனை போகவே மாட்டேங்குது, எப்போ செஞ்ச பாவம் தெரியல. சில பேர் சொன்னால் முன்னாடி பிறவியில் செஞ்ச பாவம் அப்படின்றாங்க. இப்போ செஞ்ச பாவமே ஞாபகம் இல்லை, முன்னாடி செஞ்ச பிறவியில் செஞ்ச பாவம் எப்படி இருக்கும். இப்படி சில பேர் சொல்கிறாங்க, தலைவிதி, எல்லாம் விதிங்க, இப்படி இருக்கணும்னு விதி இருக்குது, அப்படி தானே பேசுகிறீங்க, இப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடை, ஏதோ விதிங்க,
இப்படி இந்த விதியை வச்சு விதி என்ன எனக்கு இப்படி இருக்குது, ஏதோ தலை விதி ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க தலையில், இப்படி தான் இருக்கணும், ஆஸ்மா வியாதி வந்து சாகணும், இல்லை இந்த பிரச்சனை இருக்கணும், சுகரில் வந்து இதாகணும், போராட்டத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சுட்டாங்க, அதனால தாங்க இப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் விதி மேலே போடுறது. சில பேர் சொல்லுவாங்க பிறந்த நேரம் சரியில்லை. என்னது பிறந்த நேரம் சரியில்லை? ஒரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரே குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனைக்கு போய் ஜோசிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் தப்பான தேதியில் கல்யாணம் பண்ணிட்டீங்க, 2 ராசியும் சேரக்கூடாது, நீங்கள் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா 2 பேரும் ஷாக் ஆகிடுச்சு. அடப்பாவி, ஒரு ஜோசியக்காரன் தப்பாக ஜோசியம் கடிச்சு 2 பேரும் சேர்த்து வச்சுட்டான். இப்போ கடன் பிரச்சனை வருது, வியாதி பிரச்சனை இருக்குது, நெஞ்சு வலி வருது, அப்போ தப்பான இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்களாம், தலையில் கையை வச்சுக்கிட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து திருப்பி கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ எப்படி ஆளை மாற்றுறது? ஒன்றும் புரியல. அப்புறம் இயேசுகிட்ட வந்து அவங்க நல்ல சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க, கடன் பிரச்சனை தீர்ந்தது, அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. இத்தனைக்கும் உங்கள் ஐயர் கிராமின் கூடம் இப்படி நிறைய பேர் அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க, ஏன் அங்கே இயேசுகிட்ட போனால் கிடைக்காதுங்க அப்படி தாங்க சொல்கிறாங்க. எங்கெங்க கொடுக்குறாரு, நான் கூட போயிட்டு வந்து கிடைக்கல. இல்லை, இயேசு சொல்றாரு விசுவாசம் இருக்கணும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த இடத்துல பொறுத்து அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த பாருங்க பெருசா போடு தெரியுதா? பரவாயில்ல, கண்ணு நல்லா தெரியுது. அப்ப நல்லா பேசுங்க, நல்லா சொல்லுங்க. அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டு தீவிரவாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அடுத்த வசனம் போடு. அப்பொழுது வேதபாரம் சோதனை அதுக்கு அடுத்த வசனம் போடு. அவர் சிந்தனை அறிந்து அவர்களை அடுத்தது மாத்து. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதுக்கு அடுத்தது மாத்து. பூமியில பாவங்கள் மனுஷன் அதிகாரம் உண்டு என்று நீ அறிய வேண்டும் என்று சொல்லி தீவிரவாதக்காரன் நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பேசவே தெரியலீங்க, அவன் கேட்கல. இயேசுவே என்னை சுகப்படுத்துகிறேன், அவனால எப்படி பேச முடியும்? அவங்க சுகப்படுத்துறதுக்கோ இதுவும் கிடையாது. ஆனா அவர்கள் விசுவாசத்தை கண்டு இயேசு ஒன்று எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இருக்குதான்னு பார்க்கிறார். என்ன இருக்குதாங்க? ஐயா ஸ்வீட்டு செய்யணும், அது செய்யணும்னா முதல்ல சக்கரை வேணும். சக்கரை தானே செய்ய முடியும், ஒன்றுமே இல்லாமல் எப்படி செய்யறது? இயேசு எப்படி செயல்படுவார், இயேசு எப்படி அவர் கிரியை செய்வார், எப்படி வல்லமையை அனுப்புவார், அதிகாரத்தை அனுப்புவார் அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம்னா என்ன? இப்போ அடுத்த கொஸ்டின், விசுவாசம் தான் இயேசு எனக்கு செய்வான்ற நம்பிக்கை. இயேசு எனக்கு இயேசு செஞ்சே தீர்வார்ன்றது தான் நம்பிக்கை. நம்பிக்கைன்றது வேற, விசுவாசன்றது விசுவாசம் அடுத்த லெவல். இயேசு எனக்கு விட்டுக்கே தீர்வாருங்க, இல்லைன்னா விட்டவே மாட்டேங்க, இயேசு எனக்கு செஞ்சாவணுங்க அப்படின்னு சொல்லி பெருசா முடிவு எடுக்கிறது. அவர் என்ன பண்றாரு? அவர்கள் விசுவாசத்தை கண்டு அப்படின்னா இந்த 4 பேருக்கு விசுவாசத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு அவர்களுக்கு செய்கிறார். ஒருவேளை நீங்கள் வந்து குடும்ப கஷ்டத்தோடு இங்கே வந்திருப்பீங்க, குடும்ப பிரச்சனையா, அவங்க சொன்னாங்க என் மருமகளுக்கு உடம்பு சரி, குழந்தைக்கு உடம்பு சரி. பாருங்க, அவங்க பிரச்சனையை நீங்கள் தூக்கிட்டு வரீங்க, உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் தூக்கிட்டு வரீங்க, ஒரு புருஷன் பிரச்சனையை நீங்கள் தூக்கிட்டு வரீங்க, உங்கள் தாப்பனுடைய பிரச்சனையை தூக்கிட்டு வரீங்க, உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் தூக்கிட்டு வரீங்க. இந்த மாதிரி தான் தூக்கிட்டு வரீங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து இயேசு கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க. ஆவிக்குரிய விதத்தில் இயேசுகிட்ட கொண்டாந்து நீங்கள் வைக்கிறீங்க. வச்சோடனே இயேசு சொல்கிறாரு, உடனே இது இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், எழுந்த நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்ட கத்துறாரு. ஹல்லேலூயா. அப்போ இயேசு உங்களை சுகமளிக்க போகிறார். இன்னொன்று தெளிவாக கேட்கணும். என்ன கேட்கணும்? இப்போ கடைக்கு போகிறீங்க, அதை ஏதாவது வேணும்னு கேட்டாக்கா கொடுங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்படி கொடுக்கும், எப்படி கிடைக்கும்? நீங்கள் என்ன செய்யணும்? கரெக்டாக கேட்கணும். ஹல்லேலூயா. ஒரு பனி பிரதேசத்தில் ஒரு பிளைன் போயிட்டு இருந்துச்சான். போயிட்டு இருந்த உடனே பிளைனில் நல்லா கேளுங்க, விமானம் இல்லை, விமானம் மேலே போயிட்டு இருந்துச்சான். போயிட்டு இருந்தாரு, விமானத்தில் கோளாறு வந்தோடனே எல்லா விமானத்துலேருந்து வச்சுறாங்க. விமானத்துலேருந்து எல்லாரும் பயணிகள்லாம் மலையில் விழுட்டாங்களாம். இதில் மலை மேலே எல்லாம் பனி பிரதேசம், பனியில் விழுந்தோடனே எல்லாம் பனியில் மாட்டிக்கிட்டாக்க பனியில் வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியாது. தூரத்தில் பார்த்தா சின்ன கிராமம்,
அந்த கிராமத்தில் போய் சொல்லலாம்னா சொல்கிறதுக்கு யாராலும் முடியாது. எல்லாம் பணியில் இடுப்பளவு பணியில் மாட்டிக்கிட்டாங்க. ஒரே பணியை இறங்கி அங்கே போகவும் முடியாது, காப்பாற்றுறதுக்கு வழியும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முடிக்கிறாங்க. ஒருத்தன் என்ன செஞ்சான், ரொம்ப இதாக வந்து பெரிய லெட்டரா ஹெல்ப் மீ, உதவி செய்யுங்கள் அப்படின்னு எழுதலாம். பெரிய லெட்டரா உதவி செய்யுங்கள் எழுதலாம். எழுதின உடனே கீழே வந்து கிராமத்தில் இருக்க ஒரு ஆள் பார்த்துருவான், ஏன்னா அவங்க உதவி செய்யணும் பெருசாக எழுதிருக்குது, ஐயோ யாரும் மாட்டிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி உடனே சொல்லி அனுப்பிச்சு உடனே அந்த இடத்துக்கு ஓடி போய் அவரை காப்பாற்றிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் இவரை பார்த்தோன்னா இன்னொருத்தர் செஞ்சார், உதவி செய்யுங்க அப்படின்னு, அவரை காப்பாற்றிட்டாங்க. கதை தெரியுதா புரியுதான்னு தெரியல. ஒருத்தரை மட்டும் விட்டுட்டாங்க, ஒருத்தர் மட்டும் காப்பாற்ற முடியல. அவர் பணியிலேருந்து செத்து போயிட்டார். அப்புறம் கடைசியில் கண்டுபிடிச்சா, செத்து போன ஆளை கண்டுபிடிச்சா, அவர் ஒரு டாக்டர். டாக்டரு ஏன் செத்து போயிட்டார்னா அவர் எழுதுறது யாருக்குமே புரியல. உங்களுக்கு சொன்ன பாருங்க கதை, டாக்டர் எழுதுறது தான் புரியுதா? எனக்கு இப்படி இப்படி கிரிக்கிறீங்க, என்னாலையும் படிக்க முடியாது, ஒழுங்காக எழுத மாட்டேன். ப்ரோசின்னு எழுதுனாக்கா சி தான் தெரியும், என்னென்னமோ எழுதி பெருசாக நீட்டாக எழுதி போடுறாரு, அது மருந்து கடைக்காரங்க தான் தெரியும். அந்த டாக்டர் அப்படி எழுதிட்டாரு, கீழே இருக்கணும் புரியல, ஏதோ எழுதிக்கார் போலன்னு யாரும் காப்பாற்றல. அதனால் ஆண்டவர்கிட்ட வந்தால் தெளிவாக கேட்கணும், ஆண்டவரே முதல்ல அவர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த பிரச்சனைக்கு காரணம் பாவம். என்னது? பொண்ணை நாய் அடிச்சா பாவம், பூனாச்சா அந்த பாவம் இல்லை, பலான பாவம் பயங்கர. எல்லாம் பொய் பேசுறது, திருடுறது, கொலை செய்யறது எல்லாம் சேர்த்து தான் பாவம். அந்த பாவத்துக்கான மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட அவன் வாய் திறந்து கேட்கல. ஆனால் அவன் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவன் கண்ணில் இருக்கிற ஏக்கத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, அவன் கண்ணை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. உள்ள கதறான், உள்ளத்தின் ஆழத்தில் கதறான், ஐயோ இந்த பாவத்தெல்லாம் செஞ்சிருக்கேன், பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக வந்திருக்கேன் அப்படின்னு. அவன் பிரச்சனைக்கு காரணம் பாவம். இயேசு சொல்றாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றார். உடனே எல்லாருக்கும் வந்துச்சு, இவர் யாரு பாவத்தை மன்னிக்கிறதுன்னு. அவர் சொல்றாரு, எழுத நட என்று எதிராக எழுதுனா பாவத்தை மன்னிச்சுட்டா போதும், நீங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. உங்க பாவம் மன்னிக்கப்பட்டா போதும், உங்க பிரச்சனையை நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்க பாவம் மன்னிக்கப்பட்டா போதும், உங்களுக்கு படிப்பு நல்லா ஏறும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டா போதும், உனக்கு இருக்கிற சாபத்தை ஆண்டவர் தூக்கி போட்டுடுவார். உன் பாவம் நல்லா இருந்தா போதும், தோல்வி அடைஞ்சு படுக்கையா இருக்கிறீங்களா, இதுக்கு மேல முன்னேற முடியலன்னு அழுதுட்டு இருக்கீங்களா, அந்த அழுகிய தேவன் மாற்றி போடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அப்படின்னா அப்படியே ஆக கிடக்குது. அப்படியே ஆகணுமா வேணாமா? நான் தான் நடக்குதுங்க பார்ப்போம் அப்படின்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொன்னீங்கன்னா நல்லா நடக்கும். நீங்க சொல்றத பார்த்து ஆமென்னா கொஞ்சமா நடக்கும். ஆமென் அப்படின்னா கொஞ்சம் பாதி நடக்கும். நல்ல சத்தத்தை வைத்து ஆமென் அப்படின்னா அப்பா நிச்சயமாக நடந்துடும். நீங்கள் உற்சாகமாயிட்டீங்க, ஆண்டவங்களுக்கு நிறைய செய்ய போகிறார். அதனால் இப்போ வந்து உங்கள் பிரச்சனையை நீங்கள் நினச்சிங்க, உங்கள் போராட்டத்தை நினச்சிங்க, ஆண்டவரே எனக்கு விடுதலை தரணும், என் வாழ்க்கை இதில் முன்னேற முடியாமல் இருக்குது, இந்த இடத்துல படுக்கை ஆகிட்டேன், இந்த இடத்துல சிக்கிக்கிட்டேன், இந்த இடத்துல குழம்பிட்டேன், இந்த இடத்துல போராட்டத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யாரை நோக்கி ஜெபம் பண்ண போகிறீங்க? இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ண போறீங்க. எப்படி அந்த 4 பேர் அவன் வந்து படிக்கையோடு தூக்கிட்டு வந்தாங்க, நாங்கள் காரம் தூக்கெல்லாம் தூக்கிட்டு வரோம், தூக்கிட்டு வந்து எங்கள் விசுவாசத்தை பார்த்தாவது ஆண்டவரே, நாங்கள் கூட்டம் வந்திருக்கோம் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை பார்த்தாவது ஜனங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்றாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு புதுசாக பெரிய பவர்லாம் இல்லை, டமால்னு இதை எடுத்து கொடுக்கறதுக்கு, அதை எடுத்து விபதிலாம் எடுத்து கொடுக்குற ஆளும் கிடையாது, அப்படியே சுகத்தை கொடுக்குற ஆளும் கிடையாது. எங்கள் வேலை உங்களை தூக்கிட்டு போய் ஆண்டை இயேசுக்கு முன்னாடி நிறுத்துருவோம். இயேசுகிட்ட விட்டா இயேசு உங்களை பார்ப்பாரு, உன் கண்டிஷனை பார்ப்பாரு, உன் பிரச்சனையை பார்ப்பாரு, அவர் சொல்ல ஒரு வார்த்தை அனுப்புவார், இவன் படுக்கை எடுத்துட்டு போனார். ஏன்னா படுக்கை வச்சுட்டு போனா இன்னொருத்த வந்து படுத்துருவான், அதனால எடுத்துட்டு போன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அவன் சுருட்டிட்டு போயிட்டான். அந்த மாதிரி இன்னைக்கு உன் பிரச்சனை சுருட்டிட்டு நீ போற உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, பார்க்கலான்றீங்களா? பார்த்தே தீர போறீங்க. எனக்கு விசுவாசம் இருக்குது, எங்களுக்கு விசுவாசம் இருக்குது. இந்த குடும்பத்திற்கு நீங்க ஜனங்க ஒரு நாள் இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள உங்க பிரச்சனை மாறி நீங்க வந்து சாட்சி சொல்ல போறீங்க.
ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தா, ஆண்டவர் எனக்கு நல்லது செஞ்சா, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் நான் ஜெபிச்சுட்டு தான் பயந்துட்டு இருந்தேன், எனக்கு நடந்தது நன்றி சொல்ல போறீங்க. இயேசு சொல்ல போறீங்க, நான் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். இயேசு எனக்கு இயேசு மேல ஒரு விசுவாசம் உண்டு. நிச்சயமா இயேசு செஞ்சே தீர்வார். அவர் உங்களுக்கு தந்தருவார். அவர் உங்க வேண்டுதலை கொடுப்பார். உங்க விண்ணப்பத்தை மாற்றுவார். உங்க நோய் தன்மையை மாற்றுவார். உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். நாம் எழுந்திருக்க போகிறோம். ஒரு பாடலை நல்ல மனசு வந்து உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை நம்பி நீங்க பாட போறீங்க. 5 நிமிஷம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆண்டவர் உங்களை தொடுவார். நான் உங்களோட உள்ள தலையில கை வச்சு ஜெபம் பண்ண போகிறேன். உங்க விண்ணப்பத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன ஜெபம் பண்ண போறேன்? ஆண்டவரே, நீங்க கேட்கிற விண்ணப்பத்தை நீங்க பலுது கொடுங்க, இவங்களுக்கு கிருபை கொடுங்க. நான் ஜெபம் பண்ண போறேன்.